கட்சி கொடிகள், வாழ்த்து முழக்கங்கள், தலைவர்களின் அனல் பறக்கும் பேச்சுக்கள் என தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் துரை ரவிக்குமாரை ஆதரித்து திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். திண்டிவனம் வண்டிமேடு வஉசி திடலில் நடந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு கூறினார். அவன் ஊழல் செய்து கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தால் வாங்கி பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், பயன்படும். ஆனால் வாக்குகள் சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு ஒரு பூத்துக்கு சிதறினால் கூட நம்முடைய விழுப்புரம் தொகுதியில் ஒட்டுமொத்த பூத்துகள் 1722 பூத்து, சிதம்பரத்தை விட பெரிய தொகுதி. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு போனா கூட 1722 ஓட்டு நமக்கு எதிராக போயிடும். போன தடவை நம்முடைய ஜஸ்டிஸ் சாமிதுரை 2000 ஓட்டுல தான் தோத்து போனார். நான் காட்டுமன்னார்குடி தொகுதியில் வெறும் 87 ஓட்டை தோத்து போயிட்டேன். அதனால காசு கொடுத்தவங்களுக்கு 2 ஓட்டு, தோழர் ரவிக்குமாருக்கு 2 ஓட்டு, நம்ம வீட்டில் மொத்தம் 4 ஓட்டுன்னு கணக்கு போட்டு பங்கு போட்டு கொடுத்துறாதீங்க. காசு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்க, 2வது தடவை கூட கேட்டு வாங்கி வச்சுங்க. எல்லாம் பேரம் பேசி வாங்கின காசு தானே. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். எடப்பாடி மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு, அவருடைய அமைச்சரவை மீது அவ்வளவு வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளை எல்லாம் போட்டுதான் எடப்பாடியை கைக்குள்ளார வச்சிருக்கிறாரே ஒழிய மோடி, எடப்பாடிக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத பொழுது இவர் போய் சொல்லுகிறார் மோடி தான் இந்தியாவை பாதுகாப்பார் என்று. பாரதி சொன்னார், அதற்கு இலக்கணமாய் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை நகரத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் இணை அமைச்சர் ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெகத் ரட்சகன் வந்த வாகனத்தின் முன்பு தொண்டர்கள் தேங்காய் உடைத்தனர். ஜெகத் ரட்சகனுக்கு ஆரத்தி எடுத்த பெண்களிடம் அந்த மஞ்சள் நீரை அவரது வாகனத்தின் பின்பு ஊற்றுமாறும், அதனால் திருஷ்டி கழியட்டும் என்றும் மைக்கில் பிரச்சாரம் செய்து வந்த நிர்வாகி கூறினார். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அலங்காரமங்கலம், பாடகம், கலசப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயணிகளின் வசதிக்காக திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்படும் என்றார். திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். விவசாயிகள் அனைவருக்கும் அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கும் பாஜகவுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும், கனிமொழி தொடர்ந்து தங்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்து வருவது தூத்துக்குடியின் வளர்ச்சியை தடுக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திருச்செந்தூர் அடுத்த குலசேகரன் பட்டினத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். மறுபடியும் சொல்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே இன்னொன்று அவர் அப்படி பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியை அவர் வேண்டுமென்றே தடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் நேரடியாகவே இங்கே வைக்கிறேன். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KRS சரவணன் கொங்கணாபுரம், சமுத்திரம், புதுப்பாளையம், கோரணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கிராமமாக சென்று கடுமையான வெயிலிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையனும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். புதுப்பாளையம் அருகே வருகை புரிந்தபோது மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய KRS சரவணன், சரபங்கா நதியின் குறுக்கே 4 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு அரசு பாலம் கட்டி வருவதாக கூறுவதற்கு பதிலாக சாலையின் நடுவே பாலம் கட்டி வருவதாக கூறி பின்னர் திருத்திக் கொண்டு பேசினார். இந்த சரபங்கா நதி இடையிலே சாலையின் நடுவே பாலங்கள் அமைக்கப்பட்டு 4 கோடி செலவிலே 4 பாலங்கள் கட்டி கொண்டிருக்கப்படுகிறது. இது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தான் நீங்கள் ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்க வேண்டும். நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை சரவணன் வடகுடி, தெத்தி, பாளையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
ஆரத்தி எடுத்த பெண்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்ம கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி. சிறப்பான வரவேற்பு தான். வரவேற்பு. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் புலிவலம், பத்தூர், செல்லூர், அபிவிருத்தீஸ்வரம் ஆகிய கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக தனது ஆதரவாளர்களுடன் சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அருண் சிதம்பரம் இன்று ஆதரவாளர்களுடன் மருதப்பட்டினம், நெட்டிவேலைக்காரன் தெரு ஆகிய பகுதிகளில் தனது சின்னமான டார்ச் லைட் சின்னத்துக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து அமைச்சர் சரோஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டணியின் வாக்குறுதிகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. தென் சென்னை தொகுதியின் சுயேட்சை வேட்பாளரான ராஜேஸ்வரி பிரியா தியாகராய நகர், கண்ணம்மாப்பேட்டை ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார். மீனவர்களை சந்தித்த அவர் மீன் மார்க்கெட் அமைத்துக் கொடுப்பதாக கூறி சத்தியம் செய்தார். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்ற அவர் பெண்களுக்கு அடிப்பம்பில் தண்ணீர் அடித்துக் கொடுத்தார். அதிமுக என்பது ஆலமரம் போன்றது என்றும் அது 1.5 கோடி தொண்டர்கள் என்ற விழுதுகளுடன் மிக பலமாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சண்முகநல்லூர் மற்றும் கரிவளம் வந்தநல்லூர் ஆகிய இடங்களில் தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஒரே நாளில் அனுமதி வாங்கி தந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டினார். நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரிய வீர விளையாட்டு. இது கோர்ட்டு தடை விதிச்சது. எதனால் தடை விதிச்சது? காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது நம்ம காளைகளை விலங்கின பட்டியல சேர்த்துட்டாங்க. முன்னால இல்ல, அதனால கோர்ட்டு தடை விதிச்சது. அந்த விலங்கின பட்டியலிருந்து காலை எடுக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சராக இருந்தபோது திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் போய் சொன்னேன். ஒரே நாள்ல 4 துறைகளுடைய அனுமதியை பெற்று ஜல்லிக்கட்டிற்கு தடையை நீக்குவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் உதவி புரிஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஜம் 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 ஜம்னு போயிட்டு இருக்கு. 10 லட்சம் பேர் மெரினால உட்காந்துட்டாங்க. எப்படி செய்யறதுன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஜல்லிக்கட்டு துள்ளி குதிச்சு போனாதான் நாங்க எந்திரிப்போம்ட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி கொடுத்தது யாரு? நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். மதுரை கோச்சடையில் அதிமுக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குஷ்புவை விமர்சித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தை உதவாக்கரை என்றும் உப்பிற்கு கூட பயனில்லாதவர் என்றும் கடுமையாக சாடினார். முன்னாள் நிதியமைச்சர், இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் பொறுத்தளவுக்கு தமிழகத்திற்கு கேடுதல், அவர் அமைச்சராக இருக்கும்போது கெடுதல் தான் செய்திருக்காரு ஒழிய நன்மை செய்த வரலாறே கிடையாது. குஷ்பு வாட்டசாட்டமாக அப்படி இளமையாக அப்படி துள்ளி விட்டார் ரத்தம். அப்படி இருக்கும்போதே ஓட்டு கேட்டு மக்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு தமிழ் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ரசிக்கிறதோடு ஓட்டு போட போகும்போது தமிழன் தெளிவானவன், விவரமானவன் தமிழன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சிவகங்கை பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா தொலைக்காட்சி சீரியலை தவிர்த்து மக்களிடம் சொல்வதற்கு காங்கிரசுக்கு எதுவும் இல்லை என சாடினார். சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த 11 நூற்பாலைகளை காப்பாற்ற ப சிதம்பரம் எதுவும் செய்யவில்லை என அவர் குறை கூறினார். ஆனா இவங்க நீ டிவியில் இந்த சீரியல் பாரு அப்படின்னு பேசி கொண்டிருக்காங்கன்னு சொன்னா யார் வந்தால் இந்த தொகுதிக்கு நல்லது என்பதை மிக தெளிவாக்கி விட்டார்கள். ஆகவே எதிர்க்கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன், நன்றி சொல்றேன். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக 1000 விளக்கில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகள் செல்வி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி, கலைஞர் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது மன வருத்தம் அளிப்பதாக கூறி கண்ணீர் சிந்தினார். மன வருத்தத்தோட தான் இருக்குது. கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு என்கின்ற திட்டத்தை தந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய பயன் நம்மை வந்தடைய வேண்டும். மெட்ரோ ரயிலா அது நம்மால் தான் கொண்டு வர முடியும். அதற்குரிய நிதியை மத்திய அரசிலிருந்து பெறுவதற்கான அருமையான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டில் கூட்டணி கட்சியினர் உள்பட ஏராளமான திமுகவினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தனர். உங்கள் இல்லங்களை தேடி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளரான AK மூர்த்தி திருத்தணி அருகே புதுக்கீச்சலம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றார். அதிமுக MLA நரசிம்மனும் உடனிருந்தார். அப்போது தங்களுக்கு கடந்த 7 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கூட்டணி கட்சி தொண்டர்கள் பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் கமீலா நாசர் 7 கிணறுவில் வாக்கு சேகரித்தார். வீதிதோறும் நடந்து சென்ற அவர் நேரடியாக மக்களை சந்தித்து துண்டறிக்கை அளித்து டார்ச் லைட் சின்னத்துக்கு வாக்கு கேட்டார். தண்ணி பஞ்சம் பிரதானமாக இருக்குது. தண்ணி விலை கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இந்த தண்ணி விலை கொடுத்து வாங்குறது 5 வருடங்களில் கண்டிப்பாக எங்கள் ஆட்சி வந்ததுன்னா டெஃபினட்டாக 5 வருஷத்தில் அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்க முடியும். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் RD சேகர் யாசர்பாடியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மேளதாளங்கள் முழங்க அவர் நடந்து சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் அசத்தல் நடனம் போட்டனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் அண்ணா நகரில் வாக்கு சேகரித்தார். அண்ணா நகர், திருவிதியம்மன் கோவில் தெரு, அம்பேத்கர் தெரு, ஜானகிராமன் காலனி உள்ளிட்ட இடங்களில் திறந்தவேனில் சென்றபடி பிரச்சாரம் செய்தார். சென்னை வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிப்பே உதயசூரியன். தருமபுரி மக்களவை தொகுதி வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக அவரது மனைவி சௌமியா அன்புமணி உழவர் சந்தையில் வாக்கு சேகரித்தார். சந்தைக்கு வரும் மக்களை சந்தித்தும் வியாபாரிகளை சந்தித்தும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து பிரச்சாரம் செய்தார். சென்னை ராயப்பேட்டையில் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக கலைஞரின் மகனான மு.க. தமிழரசு வாக்கு சேகரித்தார். கோவை மக்களவை தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளரான மகேந்திரன் கோவை இருகூர் சந்தையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கியும் ஆதரவு கோரினார். கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் அவர் சொல்லி திருத்த வச்சுக்கிறேன்.